பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மதியான வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வேளையிலும் கூட நாம் ஒரு சில காரியங்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் இந்த பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பயம், ஒரு கலக்கம். ஐயோ, இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி வந்துருமோ அப்படின்னெல்லாம் ஒரு கலக்கத்துக்குள்ளே ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய தேசமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எப்பொழுதுமே ஒரு பயங்கரமான ஒரு சிக்கலுக்குள்ளே இருக்கிறது மாதிரி ஒரு காரியம்தான் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்போதும் எந்த பக்கத்தில் என்ன செய்கிறது, ஒவ்வொரு விதமான நெருக்கங்கள். ஒரு தனி மனிதனுக்கு நெருக்கம், ஒரு குடும்பத்துக்கு நெருக்கம், ஒரு சபைக்கு நெருக்கம், ஒரு சமுதாயத்துக்கு நெருக்கம், ஒரு கிராமத்துக்கு, ஒரு பட்டணத்துக்கு, இப்படி என்று பலவிதமான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. இதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம், தேவ பிள்ளைகள். நம்முடைய கடமை என்னவென்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தான் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறது. நம்முடைய ஜெபத்தினால நாம் எதையும் சாதிக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் நினைக்கிறோம், நாம் ஒரு பகுதியில் ஓரமாக நம்ம இருக்கிறோம், நம்மளால் என்ன செய்ய முடியும், என்னென்னமோ நடக்குது உலகத்தில், எதெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சால்வ் பண்ண முடியாது. நான் ஒரு ஓரமாக நான் இருந்துகிட்ருக்கேன், எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு அதுக்குள்ளே இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், பலனே இல்லாத ஒரு மனிதன் கூட முழங்கால் படியிட்டால் அந்த பிசாசின் ராஜ்யம் என்ன செய்யப்பட்டுமா, நடுங்கு என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பலனே இல்லை, ஒன்றுமே அவனுக்கு இல்லை, அந்த மனிதன் முழங்கால் படியிட்டாலே பிசாசின் ராஜ்யம் என்ன செய்கிறோம், நிலை குலைந்து போகுமா. அப்படி என்றால் அந்த ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலையும் சரிதான், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரிதான். ஒரு சில காரியங்கள் நமக்கு விகற்பமாக இருக்கிறது, அது மாற்றவே முடியாது, என்னால் முடியவே முடியாது. யார் வந்தாலும் அந்த சட்டம்தான், இப்படி தான் இருக்கும், அதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த வியாதி இப்படி தான் இருக்கும், இவ்வளவு நாள் தான் உலகத்தில் வாழுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன சயின்ஸுனாலும் சரி தான், என்ன ஹிஸ்ட்ரினாலும் சரி தான், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதை யாருமே மாற்ற முடியாதுன்னு சொன்னாலும் ஜெபம் மாற்ற முடியும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உயிர் உள்ளவர். இன்றைக்கும் அவர் அற்புதங்களே செய்யவல்ல. அந்த செய்ய வைக்கணும்னா யாருடைய கரத்தில் தான் அதை கொடுத்துருக்காரு, நம்முடைய கரத்தில். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டோடைய கரம் என்ன செய்யப்படுகிறது, அசைக்கப்படுகிறது. அவர் சும்மா இருக்க முடியாது. அவருடைய கிரியைகளை, அவருடைய கரத்தை அசைய பண்ணுகிறது யாருடைய கரத்தில் இருக்குது, நம்முடைய கரத்தில், உங்களுடைய கரத்தில். அதை நாம் இந்த நாட்களை செய்வது தான் ஜெபம். அந்த ஜெபத்தை நாம் செய்ய 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 சாத்தானின் ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது, அசையப்படுகிறது, அசைக்கப்படுகிறது. அது நிலை குலைய பண்ணுகிறது.
அப்படியே அந்த ராஜ்யம் அழிந்து சின்ன பின்னமாய் போகிறது. நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் சாத்தானின் சதி மோசங்களும் என்ன செய்யப்படுகிறது? முழுவதுமாய் சங்கரிக்கப்படுகிறது. இதை செய்வதற்கு தான் நாம் முழங்காலே நிற்க வேண்டும். இந்த நாட்களில் நாம் முழங்கால்களை முடக்குவோம், அதிகமாக செபிப்போம். நமக்கு நேரம் கிடைக்குதோ கிடைக்கல, எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவரே அப்பா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏக்கம், ஜபம், தூபம் அப்படி எழும்பிக்கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே இந்த நாளில் இந்த காரியம் நடக்கிறதே அப்பா, நீர் அந்த இடத்துல கடந்து போங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஜப தூபம் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழும்பிக்கொண்டே இருக்கும் என்றால் அது மிகுந்த சுகந்த வாசனையாய் கர்த்தருடைய சமூகத்திலே போய்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, அதன் மூலமாக அந்த காரியமும் நமக்கு நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியமெல்லாம் இருக்கிறதோ, என்னெல்லாம் தடைகள் நமக்கு முன்னாடி இருக்கிறதோ, அந்த தடைகளெல்லாம் உடைத்து போட்டு ஜெய கர்த்தர், ஜெய கிறிஸ்து நம்ம முன்னாக சென்று கொண்டிருப்பார். இந்த மத்தியான வேளையில் ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். சில காரியங்களுக்காக ஜெபிக்கலாமா? எல்லார் கண்களை மூடுவோம். அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, அப்பா எங்கள் ஜெபத்தை ஆண்டவரே விரும்புகிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு பதில் தருகிறவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. அப்பா, அந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஜெபாவினால் நிரப்பும் அப்பா. அப்பா, நாங்கள் இடைவிடாமல் செபிக்க, ஊக்கமாய் செபிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. ஜெபத்தால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீ கிருபை செய்வீராக அப்பா. உம்முடைய ஜெயம், ஜெய கம்பீரம் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உரித்தாகட்டும். எப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜெபிக்கிற பிள்ளைகளை இன்னும் ஜெப வீராங்கனைகளாய் மாற்றும். உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் முதலாவதாக நாம் ஜெபிப்போம். எல்லாருக்கும் நமக்கு தெரிந்தது தான், இப்போ தேர்தல் நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 5ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் எல்லாம் முடிந்து, 6ஆம் கட்டம், 7ஆம் கட்டம், இறுதியாக ஜூன் 4ஆம் தேதி நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை நாம் எதிர்பார்த்துருக்கிறோம். பாருங்கள், இதன் மத்தியில் பலவிதமான இடையூறுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிறுவன் 8 முறை பிஜேபிக்கு என்ன செய்கிறான்? வாக்களித்திருக்கிறான் என்று நம்ம நியூஸில் நாம் பார்க்குறோம். பாருங்கள், இப்படிப்பட்ட இடைஞ்சல் வேலைகள் எல்லாம் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் முடிவிலே தேவன் நமக்கு ஒரு வெற்றியை தரப்போகிறார். அது அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். யார் எதை செய்தாலும், எந்த மந்திரம் தந்திரம் எந்திரங்களில் எந்த பிரச்சனைகளை உருவாக்கி எந்த ஷார்ட்கட்டில் எந்த காரியத்தை செய்தாலும் என் ஆண்டவர் நியமித்ததான் நடக்கும். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவருடைய ராஜ்யத்தில் அவர் யாரை ஆளுகை செய்யணும்னு அவர் தீர்மானம் வச்சிருக்கிறாரோ அவர் தான் வர முடியும். எவ்வளவுதான் எதை தான் செய்தாலும் அதை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? அப்படியே மாற்றி அமைத்து விடுகிறார். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த காரியத்தை அவர் செய்யணும்னா, நான் இப்போ சொன்னேன்ல, நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். 2 நிமிடங்கள் இந்த காரியத்துக்காக நாம் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு நல்ல தேவ மனிதனை தாங்க, தேவன் நியமித்த உம்முடைய சித்தத்தின்படி உள்ள ஒரு தலைவரை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்க போகிறோம். ஜோ பண்ணலாமா? அன்பு இரட்சகரே, இந்த வேளையில் அப்பா, எங்கள் தேசத்தின் இறுதி நேரத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தலைவன் தேவை அப்பா. எங்கள் தேசத்தை ஆளுகிற ஒரு மகன் தேவை ஆண்டவரே. அந்த மனுஷனை நீங்கள் தான்ப்பா நியமித்திருக்கிறீங்க, நீங்கள் தான் நியமிக்க போகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தில் நீர் யாரை ஆளுகை செய்ய வைக்கிறதுக்கு உம்முடைய சித்தமாக இருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்க. எந்த சத்ரு சாத்தானின் கிரியைகள், எந்த தந்திர மந்திரங்கள் எந்திரங்களாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் உடைத்து போட்டு என் தேவன் ஜெய கம்பீரமாய் நீர் நியமித்தபடி, நீர் உம்முடைய சித்தத்தின் படி
உம்முடைய ராஜ்யத்திலே நீர் ஆளுகை செய்ய வைக்க போகிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை எல்லாரையும் ஆளுகை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்து உம்முடைய சித்தத்தின்படி இந்த காரியத்தை செய்து முடிக்கப் போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான சதி திட்டங்களும் வெட்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. தேவன் எழுந்தருளி சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. தேவன் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்தபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்ததாக நாம் ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என்னென்னா, இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தோன்னா நிறைய இடங்களில் இப்போ யூஸ்வலாக ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? ஒரு காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக போவோம். ஆனால் இப்போ எல்லாம் ஹோட்டல்லாம் போய் சாப்பிடணும்னு சொன்னால் கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வயதானவங்க, கொஞ்சம் வயசுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் என்ன ஸ்டமக் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? அங்கே கொடுக்குற ஆகாரங்கள் ஹைஜீனிக்காக இருக்கா, அது ஒரு கேள்விக்குறி. நிறைய கலப்படம், நிறைய தேவையில்லாத எக்ஸ்பைரி ஆன நிறைய உணவுப் பொருட்களை வச்சு அப்படியே அவங்க லாபத்துக்காக என்ன செய்கிறாங்க, இந்த மக்களுக்கு கொடுக்குற. மக்கள் எப்படி போனால் என்ன, அவங்களுக்கு காசு, இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனாலும் நிறைய அரசு அதிகாரிகள், இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க போய் பார்த்து நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, நீக்க தான் செய்கிறாங்க. ஆனாலும் அதையும் மீறி சில காரியங்கள் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மனிதர்கள் மனம் திரும்பும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த கிரியையை அவர்களிடத்தில் கிரியை செய்வார். மத்தியான வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம் பாருங்கள். அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாம் நல்ல மாம்பழ சீசனில் நிறைய மாம்பழங்கள் நிறைய இடத்துல இருக்குது. நிறைய பேரை கேட்டால் சொல்லுவாங்க, கடையிலேருந்து வாங்கவே கூடாது, உங்கள் வீட்டில் பழுக்க வச்சுருக்க அதை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாருங்கள், எல்லாரும் அப்படி தான் விரும்புகிறாங்க. கடையிலேருந்து வாங்கினா அது என்னது, கல் வச்சு ஏதோ ரசாயனம் கலந்து அதை பழுக்க வச்சு சாப்பிட்றோம். அது எப்படி உடலுக்கு ஊறு விளைவிக்கும், வியாதியை விளைவிக்கும், கேன்சர் வரும். உண்மையாகவே அப்படி தான். ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவங்க யார் தான்? நம்மை போல உள்ள மனிதர்கள். அவங்களுக்கு மனித நேயத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஐயோ, இந்த மனிதர்கள் இதை சாப்பிட்டு செத்து போயிடுவாங்களே, நமக்கு பணம் பெருசு இல்லை. உண்மையான ஒரு அன்பு, மனிதனை என்ன செய்யணும், மதிக்கணும், மனித நேயத்தோடு வாழணும். பணம் இல்லை, கொஞ்ச நாள் வாழ்கிறோம், எல்லாரும் நல்லா வாழட்டும், ஆரோக்கியமாக வாழட்டும், அந்த மனித மனநிலைமை அந்த மனிதர்களுக்கு வேண்டும். அதை கொடுக்கிற யார் தான்? ஆண்டவர் தான். அந்த மனித நேயத்தையே பிடுங்கிட்டு, நீ வாழு, நீ நல்லா வாழு, நீ சம்பாதி, நீ எவன் எப்படி போனால் என்ன, அப்படிப்பட்ட இருதய கடினத்தை கொடுக்கறது யார்? சாத்தான். அந்த கடினத்தை ஆண்டவர் எடுத்துட்டு அந்த மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு வாழ்கிற அந்த இருதயத்தை கொடுக்கறது ஆண்டவர். அதை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, 2 நிமிஷங்கள் நாம் கண்களை மூடி ஒரு மனதோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல போனாலும் எங்கள் உணவுகளை வாங்கி சாப்பிடணும்னு நினச்சாலும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்பா. நிறைய நாள் ஆன உணவுகளை ஆண்டவரே, அழுகின உணவுகளை ஆண்டவரே, நல்ல ஒரு ஹைஜீனிக்காக இல்லாத உணவுகளை அநேக இடங்களில் வைத்து அவங்க விற்பனைக்கு வைக்கிறாங்கப்பா. இந்த நிலைமைகள் எங்கள் தேசத்தை விட்டு மாறணும், எங்கள் இடத்துல வரக்கூடாது, எங்கள் ஹோட்டல்ஸில் வரக்கூடாது அப்பா. அதை செய்கிறவர்கள் மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எத்தனையோ உணவு பதார்த்தங்கள் அதுவும் கூட அப்படியே வாங்கி சாப்பிட்டு கூட அநேக பிள்ளைங்க உயிரிழந்திருக்கிறாங்க, அநேக சிறு குழந்தைகள் வியாதியில் இருக்கிறாங்கப்பா, மருத்துவமனையில் இருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் மனம் திரும்புவார்களாக ஆண்டவரே, மனம் திரும்புவார்களாக ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ராஜா. தேவனே, அவர்களை மனம் மாற்றி ஆண்டவரே அவர்களை மனம் திரும்ப பண்ணுவீராக. தேவன் பெரிய காரியங்களை எங்கள் தேசத்தில் செய்வீராக. பொல்லாத இருதய கடினங்களை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால. தேவன் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன். நல்லவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்ததாக நம்ம இன்னொரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். குடி போதை, இந்த டாஸ்மார்க்
இது நிறைய நாட்களாக நாம் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். அநேக குடிக்காரர்கள் மனம் திரும்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இன்னும் சில இடங்களில் இந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இது முழுவதுமாய் மூட வேண்டும். இந்த குட்டி, இந்த சாராயம், இந்த டாஸ்மார்க், இந்த பிராண்டி, இந்த நம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, போதை பொருட்கள், போதையை உருவாக்குகிற பலவிதமான காரியங்கள், அதன் பொருட்கள் நம்முடைய தேசத்திலே விளைவிக்கப்படுகின்றனவா. இதெல்லாம் நம்முடைய தேசத்தை விட்டு மாறணும். இந்த சத்ருவின் கிரியைகள் முற்றிலும் நம்முடைய தேசத்தை விட்டு அழிக்கப்படணும். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் வீடுகளில் யாராவது இந்த குடிக்கு, போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஜெபத்தில் அவர்களுடைய பேரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த மனிதனை விடுவீங்க அப்பா, இந்த போதையிலிருந்து இந்த மனிதனை விடுவீங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு மனதோடு இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாராயத்தை நாடி அதிகாலையிலே எழும்பி ஆண்டவரே சாராயத்தை நாடி போகிற பிள்ளைகளுக்காக என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் தேவனே, இந்த பிள்ளைகளை நீர் விட்டுவீங்க ராஜா. இவர்களை இழுத்து கொண்டு போகிற பொல்லாதோண்ட கிரியல் முழுவதுமாய் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. தேவன் இவர்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு விடுதலையை நீ கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த குட்டி போதை ஆவி இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுவதாக. ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எங்கள் வீடுகளில், அப்பா, எங்கள் மகன், எங்கள் கணவர் ஆண்டவரே இப்படி குடி போதையில வருகிறாரே, எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையே, நாங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறோமே என்றெல்லாம் வேதனைப்படுகிற, துன்பப்படுகிற, கஷ்டப்படுகிற, மனவேதனையில இருக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் இறக்க செய்வீராக. இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றி நாளாய், ஜெபத்தை கேட்கிற நாளாய் மாறுவதாக ராஜா. தேவன் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை, சந்தோஷத்தை நீ வைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இறங்குவீராக, எங்கள் தேசத்தை சந்திப்பீராக ராஜா. இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் தேசத்தை விட்டு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதிகாரிகளோடு நீர் பேசுவீராக, இடைபடுவீராக ராஜா. தேசத்திலே தேவன் சேமத்தை கட்டளையிடுவீராக ராஜா. தேசம் கர்த்தரை அறியட்டும் அப்பா. ஜாதி மதம் எல்லாம் மாறி ஒரே இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிற இருதயத்தை எங்கள் தேச ஜனங்களுக்குள்ள வைப்பீராக அப்பா. இப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. எங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் சந்திக்கப்பா. குடிக்கும் ஆண்டவரே, மொபைலுக்கும் அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை சந்திப்பீராக ராஜா. வெகுவாய் சத்ரு வாலிப பிள்ளைகளை இழுத்து கொண்டு செல்கிறான் ஆண்டவரே. தகப்பனே, அவர்களை விட்டுவீங்கப்பா. பொல்லாதுண்டை கரத்திலிருந்து இந்த ஜனங்களை, இந்த தலைமுறையினரை விட்டுவீங்க ராஜா. ஆரோக்கியமுள்ள ஒரு நல்ல எதிர்காலம் உள்ள வாலிபர்களை எழுப்புங்க. எங்கள் வாலிபர்களை அப்படியா எழுப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீர் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்ததாக, மேலும் கடைசி நாட்களில் நாம் வேதத்தில் பார்க்கிறபடி நிறைய இடங்களில் கொள்ளை நோய்கள், பலவிதமான நம்ம கேள்விப்படாத கொள்ளை நோய்கள், பூகம்பங்கள், எரிமலைகள், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் நடக்கும்னு கடைசி நாட்களில் சொல்லப்படுற. அதில் ஒன்று கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் இப்போ கூட நம்ம கொரோனா எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனாலும் அங்கங்கே என்ன செய்கிறது, நிறைய புது புது வகையான கொள்ளை நோய்கள் வருகிறது. ஆனாலும் ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்க நிறைய ஆண்டோடைய சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபிக்கிற அநேக பிள்ளைகளுடைய ஜெபத்து நிமித்தமாக கர்த்தர் அந்த கொள்ளை நோயை அதிகமாக ஸ்ப்ரெட்டாக விடாதபடி தேவன் தடுத்து ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்னும் ஆனாலும் பல விதமான கொள்ளை நோய் வந்து கொண்டு தான் இருக்கிறது. சிங்கப்பூரில் ஒரு விதமான கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் எல்லாருமே திருப்பியும் முகமூடி போட்டு மறுபடியும் அந்த மாதிரி அந்த அரசாங்கம் அவங்களுக்கு அதை நிர்ணயித்துள்ளதாக நாம் நியூஸில் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் ஆங்காங்கே கொள்ளை நோய்கள் பரவி கொண்டு தான் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் இந்த கொள்ளை நோய்கள் முற்றிலுமாய் அழிக்கப்படணும். எந்த கொள்ளை நோயும் நம்முடைய தேசத்தில் வரவே கூடாதபடி தேவன் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தது போல நம்முடைய தேசத்தை சுற்றிலும் தேவன் பாதுகாப்பை கட்டளையிடணும். அரண்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் தேவன். அதற்காக நாம் இப்பொழுது 2 நிமிஷத்தில் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே எங்கள் தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய்க்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் எவ்வளவு பயங்கரமான கொள்ளை நோய் பரவி கொண்டிருந்தது. ஆனாலும் தேவனுடைய மிகுந்த கிருபையினால இரக்கத்தினால நீர் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அந்த கொள்ளை நோயெல்லாம் மாற்றினீர் ராஜா. இப்பொழுது கூட பல இடங்களில் கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ராஜா. ஒவ்வொரு இடங்களிலும் உடைய வல்லமையுள்ள தூதர்களை அனுப்புங்கப்பா. அந்த கொள்ளை நோய்கள் முற்றிலுமாய் சங்கரிக்கப்படட்டும், முற்றிலுமாய் அதற்கு முடிவு உண்டாக்கப்படட்டும் ராஜா. அந்த கொள்ளை நோயிலிருந்து எங்கள் ஜனங்களை முழுவதுமாய் ஆண்டவரே இழுத்து கொள்வீராக. முழுவதுமாய் அந்த கொள்ளை நோயை மாற்றி பிள்ளைகளை விட்டுதலை ஆக்குவீராக ராஜா. அந்த கொள்ளை நோய் பரவாதபடி தேவன் தடுத்து ஆட்கொள்ளுங்கப்பா, தடுத்து ஆட்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை எந்த தேசத்துக்குள்ள அந்த கொள்ளை நோய்கள் போகாதபடி தேவனுடைய கரம் ஒவ்வொரு தேசத்தையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த சீசன் சேஞ்சஸ்னால பலவிதமான நோய் கிருமிகள் பரவி கொண்டிருக்கிறது. இந்த நோய் கிருமிகள் எல்லாம் முற்றிலுமாய் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவன் ஒவ்வொரு தேசத்தையும், ஒவ்வொரு கிராமத்தையும், ஒவ்வொரு மாநிலத்தையும், ஒவ்வொரு மாவட்டத்தையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள நீ மறைத்து கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை பலப்படுத்துங்க. பரிபூர்ணமான விடுதலை உண்டாக்கும் இயேசுவின் இரத்தம் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்திகரிக்கிறது. பாவங்களை நோக்கி சுத்திகரிங்கள். பாவங்களை மன்னித்து நோய்களையெல்லாம் நீக்கி அவர்களை குணமாக்குவீராக, குணமாக்குவீராக. பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். எப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்ததாக இறுதியாக ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். இந்த நாட்களில் அதிகமான மழை, கனமழை ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கிறது. நமக்கும் பயங்கரமான சூடிலிருந்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நல்ல ஒரு இயற்கை சூழலுக்குள்ளே கடந்து வந்துட்டுருக்கிறோம். ஆனாலும் பல இடங்களில் கனமழை பெய்து அதிகமான சேதங்களை உருவாக்கியுள்ளது. அதில் முக்கியமாய் பாதிக்கப்படுகிறவங்க யார் அப்படின்னு சொன்னால் விவசாயிகள். அந்த விவசாயிகளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் அவங்கள பற்றி நாம் நினைக்கும் போது நாம் இன்றைக்கு திருப்தியாக சாப்பிட்றோம் என்றால் அவங்க அந்த கஷ்டத்தில் மழையிலையும் வெயில்லையும் புயல்லையும் சேற்றுக்குள்ளேயும் கால் மிதித்து அவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவங்க உழைக்கிறதுனால தான் நாம் எல்லாம் நிம்மதியாக உட்கார்ந்துருந்து என்ன செய்ய இருந்துட்டுருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அவங்களுக்காக. ஆனால் அவர்களுக்கோ எவ்வளவோ கஷ்டங்கள். அவங்க உழைக்கிறதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு கரத்தில் என்ன இல்லை, லாபம் கிடையாது. எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் விவசாயிகள் உழைக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். எத்தனையோ பேர்கள் அவங்களுடைய நஷ்டத்தை தாங்க முடியாமல் தற்கொலை கூட செய்திருக்கிறாங்க. அவங்க அப்படியெல்லாம் செய்யாதபடி தேவன் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு அவர்களுக்கு வருமானத்தை ஆண்டவர் கொடுத்து அவர்களும் வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்பட்டு இந்த சமுதாயத்தில் நன்றாக வாழும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் ஏழை எளிய ஜனங்கள், வீடு இல்லாதவங்க எவ்வளோ பேர் பிளாட்ஃபார்மில் கடை தெருவில் எல்லாம் படுத்து உறங்குறாங்க. இந்த குளிர் நாட்களில் அவங்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் நல்ல உறைவிடங்களை கர்த்தர் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும்படியாய் நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவருக்கு உதவி செய்கிற கரங்களை கர்த்தர் எழுப்பும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? ஜெபித்து நாம் முடிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேளையிலையும் அப்பா இந்த காரியத்தை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறார். அச்சா
அதிகமான மழை, நல்ல மழையை நீங்கள் தந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மழை ஆசீர்வாதமான மழையாய் எங்களுக்கு மாறட்டும். அழிவுக்கு எதுவான மழையாய் வேண்டாம் ஆண்டவரே. அதனால் பாதிக்கப்படுகிற விவசாயிகள் எவ்வளவோ வேதனைப்படுகிறாங்கப்பா. அவர்களுக்கெல்லாம் இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக ராஜா. ஒவ்வொருவரையும் நினைத்தருள்வீராக ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்து எந்த நஷ்டம் இல்லாதபடி அவங்க நினைப்பதை காட்டிலும் அதிகமான விளைச்சலை உருவாக்கி உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக, சந்தோஷப்படுத்துவீராக. அவங்க வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்படட்டும், அவங்களும் சமுதாயத்தில் நன்றாக வாழட்டும் ஆண்டவரே. யாரும் மனமுடைந்து தற்கொலைக்கு நேராய் போகக்கூடாது ராஜா. நீங்க அவர்களை உற்சாகப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, நம்பிக்கையை கொடுங்க ராஜா. நம்பிக்கை நாயகராய் அவங்க வாழ்க்கையில நீங்க வாங்க ராஜா. தேவனே இறங்குவீராக. இன்னும் ஆண்டவரே, ஏழை எளிய ஜனங்கள் ஆண்டவரே, எவ்வளோ பேர் ஆண்டவரே வீடு இல்லாமல், உறைவிடம் இல்லாமல், கடை தெருவுகளில், வராண்டாவில் ஆண்டவரே, பிளாட்ஃபார்மில் உறங்குறவங்க உண்டு. இந்த குளிரான நாட்களில் அவங்க எங்கே போவாங்கப்பா? அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆண்டவரே தங்கி இளைப்பாறும் தாபரங்களை கொடுங்கப்பா, உறைவிடங்களை கொடுங்கப்பா. அவங்களுக்கு நல்ல ஆண்டவரே ஷெல்டரை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாக்குங்கப்பா, பாதுகாக்குங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. அப்பா ஸ்தோத்திர. பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே அப்பா, அவர்களையும் நீ போஷிங்க அப்பா. அவர்களுக்கும் பாதுகாப்பை கொடுங்க. அவர்களுமே அறிந்து கொள்ளட்டும். அவர்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றது ராஜா. அது வீணாய் போகக்கூடாது கத்தாவே. உண்மை நீ உண்மை கண்டு கொள்ளணும், உண்மை அறிந்து கொள்ளணும். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக, கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். எங்கள் தேசத்தில் எந்த சேதங்களும் வராதபடி தேவன் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் அடிமே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய உள்ளத்தில் எத்தனையோ வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் இருக்கலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் ஜெபித்திருக்கிறாங்கப்பா. அவர்கள் ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நிறைவான பலனை கொடுங்கப்பா. அவங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேண்டுதல்கள் ஆண்டவரே, அங்கலாய்ப்புகள், புலம்பல்கள் எல்லாம் மாற்றி உம்முடைய பிள்ளைகளை இந்த நாள் ஆனந்தத்தால் நிரப்புவீராக, நிரப்புவீராக ஆண்டவர். உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை கொஞ்ச நேரம் வந்து ஜெபித்த அதனுடைய பிரதிபலனை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக ராஜா. நீரே நீ செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இந்த நாள் பிள்ளைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கிற நாளாய், வெற்றியின் நாளாய் மாறுவதாக உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, ஹெவன் டிவி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஃபீட் ப்ரோ அந்த காரியத்திலே ஆண்டவரே தேவன் பெரிய அதிசயங்களை செய்வீராக ராஜா. அந்த ஊழியங்களை விஸ்தாரப்படுத்துவீராக ராஜா. அப்பா, இன்னும் ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளை சந்திப்பீராக தேவன். ஆண்டவரே, உம்முடைய தாசனை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை திட்டமாய் நீ செய்து நிறைவேற்றுவீராக. நேபாள் தேசத்தில் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. அதை இன்னும் விஸ்தாரப்படுத்துங்கப்பா. இன்னும் அநேக மாவட்டங்கள், மாநிலங்கள் ஆண்டவரே தேவனை அறியும்படிக்கு கிருபை செய்யுங்க. இந்த தேசம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறுவதாக ராஜா. அப்பா, எல்லா உழைக்கிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. அதற்குரிய கிருபைகளை இன்னும் அதிகமாய் கொடுங்க. எல்லா காரியங்களையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து மீதியான நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். உடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you all. அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.